சகோதரி தானே, போட்டி இல்லையில அப்படி நினைத்து கொண்டு என்ன செய்யறான், அந்த பெண்ணை வந்து தவறான முறையில் அவன் பலாத்காரம் பண்ண நினைக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ஒரு குதிரத்தினால ஒரு உதவியினால அவனுக்கு ஒன்னும் செய்ய முடியாம போயிடுது. அப்ப நீ சைத்தான கொண்டா நிப்பாட்டிக்கலான்னு சொல்லிவிட்டு அப்புறம் என்ன பண்றான், அவங்களுக்கு ஒரு அன்பளிப்பாக ஹாஜரா அம்மா வந்து அங்க அடிமையா இருக்காங்க அவனோட அரண்மனையில. அந்த அடிமையத்துக்கு என்ன செய்யறாங்க, நீங்க சேவகத்துக்கு வச்சுக்கிறீங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அடிமைங்கிறது அந்த காலத்துல ஆடு மாடு மாதிரி தான். அடிமைங்கிறது வந்து ஆடு மாடை கொடுக்குற மாதிரி ஒரு பொருள் மாதிரி தான். அந்த காலத்துல மனிதர்களை அடிமையா வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த அடிமையை அன்பளிப்பாக இப்ராஹிம் நபி கொடுத்து மனைவியோட சந்தோஷமா அனுப்பி வச்சிடறான். அதை இப்ராஹிம் நபி வாங்கி கொண்டார்கள். அப்ப அவன் காப்பீட்டு வாங்க கூடாதுன்னு என்ன செய்ய மாட்டாங்க, அவன் என்ன ஒரு கொடூரமானவன் கெட்டவன், எந்த பொம்பளை கண்டாலும் விட மாட்டான், இப்படிப்பட்ட ஒருத்தன் தெரிஞ்சும் கூட அவன் வந்து ஒரு அன்பளிப்பை தரும்போது என்ன செஞ்சுக்கிறாங்க, அந்த ஹாஜரா வாங்கிக்கிறாங்க. பிறகு அவங்களே மனைவி ஆக்கி கொண்டார்கள். அவங்க வழியில தான் என்ன செய்யறாங்க, இஸ்மாயில் நபி பிறக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த வழியில வந்தவங்க தான். அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது இது எங்க இருக்குன்னு கேட்டா, இது புகாரியில 3358வது ஹதீஸாகவும் 5084வது ஹதீஸாகவும் இருக்கிறது. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, வசுவாசுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. கரெக்டான விஷயத்துல அல்லாஹ் ஹராமாக்குனதுக்கு தெளிவான கிரவுண்ட் இருந்தா மட்டும் என்ன செய்யுங்க, அதை கடைப்பிடிங்க. அல்ல ஹராமா இருக்கும் என்பதற்கு போதுமான முகாந்திரம் இருந்தால் அதை விட்டு தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்பதை நம்ம இதுல வழங்கிக் கொள்கிறோம். இது நம்ம சந்தேகத்திற்கிடமான விஷயங்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி. இனிமேல் நம்ம வந்து ஹராமான எதெல்லாம் நமக்கு விளக்கப்பட்டிருக்கிறது, இதான் இப்பதான் பொருளாதாரத்துக்கு நுழையிறோம். இப்ப சந்தேகமானதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்ம என்னென்ன வகையில எல்லாம் பொருள் திரட்டக்கூடாது, என்னென்ன வகையான பொருள் நமக்கு ஹலால் ஆகாது, என்ன வகையான பொருள் நமக்கு ஹலால் ஆகும் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டீர்களே, ஆனால் ஃபர்ஸ்ட் அடிப்படை விளங்கிக்கணும். முதல்ல பொருளாதாரத்தில் வந்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இன்னொருத்தனுடையது நமக்கு ஹலால் இல்லை. ஃபர்ஸ்ட் விளங்கிக்கணும். ஒரு பொருள் வந்து கூட்டி குறிச்சி வியாபாரத்தை வாங்குற வட்டி அதெல்லாம் சின்ன விஷயங்கள். இதோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா பொருள் இன்னொருத்தன் என்னுடையது உங்களுக்கு ஹலால் ஆகாது, உங்களுடையதுதான் ஆகிவிட்டால் எனக்கு அது ஹலால் ஆகாது. ஃபர்ஸ்ட் என்ன விளங்கிக்கிறேன், ஒரு பொருள் நமக்கு எப்ப ஹலால் ஆகும் என்று கேட்டால் அது வேற யாருக்காவது அது உரிமை படைத்ததாக இருக்கிறதான்னு பார்க்கணும். இன்னொருத்தனுக்கு உரிமை படைத்ததாக இருந்தால் இன்னொருத்தனுடைய பொருள் எதுவுமே இன்னொரு மனுஷனுக்கு ஹலால் ஆகாது. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும், இது நம்முடையதா. நீ முதல் என்ன பார்க்கணும், இது நம்முடையதா இல்லையா. நம்முடையது இல்லைன்னா அது இல்ல, முடிஞ்சு போச்சு, ஹராம். ஃபர்ஸ்ட் ஹராமுக்கு அளவுகள் என்னது, பிறருடைய பொருள்கள் என்கிற கிரவுண்ட் எங்க எல்லாம் வருதோ அது எல்லாமே ஹராம். விதிவிலக்கு இருக்கு, விதிவிலக்கு தான் பார்க்க போறோம். பிறருடைய பொருள் என்று வரக்கூடிய எல்லாமே நமக்கு ஹராம் ஆயிரும். அது எந்த அளவுக்கு ஹராம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறுதி பேருரையில ஹஜ்ஜத்துல் விதாவுல அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, இன்ன திமாஅக்கும் உங்களுடைய உயிர்களும், வ அம்வாலக்கும் உங்களுடைய உடைமைகளும், வ ஆராலக்கும் உங்களுடைய மானம் மரியாதைகளும், பைனக்கும் ஹராம் உங்களுக்கு மத்தியில் ஹராம். ஒருத்தர் உங்களுடைய காசு என் காசு உனக்கு ஹராம், உன் காசு எனக்கு ஹராம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய உயிர் உனக்கு ஹராம், உன்னுடைய உயிர் எனக்கு ஹராம். என் உயிரை நீ இருக்கக்கூடாது, உன் உயிரை நான் இருக்கக்கூடாது. என்னுடைய மானத்தை பங்கப்படுத்துறது உனக்கு ஹராம், உன்னுடைய மானத்தை பங்கப்படுத்துறது எனக்கு ஹராம். அப்ப ஒவ்வொரு மனிதனுக்கும் அடுத்தவனுடைய உயிர்கள் ஹராம். உயிர் எடுக்கிறது ஹராம். உயிர் ஹராம்னா என்ன அர்த்தம், அடுத்தவனுடைய உயிரை எடுக்கிறது ஹராம். ஒவ்வொரு மனிதனுக்கும் அடுத்தவனுடைய பொருள் ஹராம்னா என்ன அர்த்தம், பொருளை எடுத்துக்கொள்வது ஹராம். ஒவ்வொரு மனிதனும் அடுத்தவனின் பொருளை எடுப்பது ஹராம். ஒவ்வொரு மனிதனும் அடுத்தவனுடைய உயிரை எடுப்பது ஹராம். ஒவ்வொரு மனிதனும் அடுத்தவனுடைய மான மரியாதைக்கு பங்கம் விளைவிப்பது ஹராம் அப்படிங்கிறாங்க. சும்மா கூட இது ஹராம்னு சொல்லல, எந்த மாதிரி ஹராம் என்று சொன்னால் ஹராமுன் பைனக்கும் சொல்லிட்டு சொல்றாங்க, கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா. இந்த மக்கா என்ற இந்த புனிதமான ஊர் இருக்கிற இந்த ஊர்ல எப்படி சில காரியங்கள் செய்வது ஹராமாக்கப்பட்டிருக்கிறதோ, இங்கே எப்படி புனிதம் தரப்பட்டிருக்கிறதோ, இந்த மாதம் இருக்கிறத துல்ஹஜ்ங்கிற இந்த மாதம், இந்த மாதத்தில் சில காரியம் செய்யக்கூடாதுன்னு தடுக்கப்பட்டிருக்குத, அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபீ பலதிக்கும் இந்த ஊரில் எப்படி ஹராமாக்கப்பட்டிருக்கிறதோ, இந்த மாதத்தில் எப்படி ஹராமாக்கப்பட்டிருக்கிறதோ, இந்த நாள் எப்படி புனிதமானதாக இருக்கிறதோ, அந்த மாதிரி அடுத்தவனுடைய சொத்துக்களை புனிதம் நீ நினைக்கணும். புனிதம்னு நினைச்சா நம்ம ஏதாவது இடைஞ்சல் பண்ணுவோமா? அதை புனிதம்னா அதுக்குரிய மரியாதை கொடுத்துருவோமா இல்லையா? சாதாரண பொருளை கொடுக்கிற ஒரு மரியாதையை விட வீட்டுக்கு கொடுக்கிற மரியாதையை விட பள்ளிவாசலுக்கு கூட மரியாதை கொடுப்போமா இல்லையா? பள்ளிவாசல் கொடுக்கிற மரியாதையை விட காபத்துல்லாவுக்கு போனா அதை விட அதிக மரியாதை நம்ம கொடுப்போமா இல்லையா? ஒரு பொருள்ல புனிதம் அதிகரிக்கும் பொழுது அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதையும் அதிகரிக்கும்.
அப்ப அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நீங்க பிறர் சொத்து உங்களுக்கு ஹராம். ஃபர்ஸ்ட் நீங்க விளங்க வேண்டியது முதல் பாடர் பாடம், இஸ்லாம் சொல்லக்கூடிய பால பாடம் சொல்றாங்க இல்லையா, இது ஒண்ணு. அடுத்தவன் இதை நீ எப்படி எடுக்கிற, அதான் டாபிக். அடுத்தவனுடைய சொத்து உனக்கு, அடுத்தவனுடைய ஒருப்பருக்கு சோறா இருந்தாலும் சரி, அடுத்தவனுடைய சட்டையா இருந்தாலும் சரி, இடமா இருந்தாலும் சரி, உணவா இருந்தாலும் சரி, காசா இருந்தாலும் சரி, பிறருடையது நமக்கு ஹலால் ஆகாது. இதை சொல்றாங்க. இது புகாரியில 67வது ஹதீஸ், 105, 1741, 4406, 5550, 7078, 7447 இவ்வளவு இடங்கள்லையும் புகாரில பதிவாயிருக்கிறது. நீங்க ஒருத்தனுடைய பொருள் அடுத்தவனுக்கு ஹராம். இது கடைசி ஹஜ்ஜில் கடுமையான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறாங்க. இதே மாதிரி இன்னொரு வார்த்தையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, குல்லுல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹராம். ஒரு முஸ்லிமுடைய அனைத்தும் இன்னொரு முஸ்லிமுக்கு ஹராமாகும். முஸ்லிமுடைய அனைத்தும் இன்னொரு முஸ்லிமுக்கு என்னவாகும்? ஹராமாகும். தமுஹு வ மாலுஹு வ இர்லுஹு, அவனுடைய ரத்தன உயிர், அவனுடைய உயிர், அவனுடைய உடைமை, அவனுடைய மானம் ஆகிய அனைத்துமே ஹராம். கவனமா இருந்துக்க. பிறர் சொத்தை எடுத்துறாதே, பிறர் உயிரை எடுத்துறாதே, பிறர் மானத்துக்கு பங்கை ஏற்படுத்திடாதே. இது முஸ்லிம்ல 4650வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த பிறருடைய இது நம்மகிட்ட இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டோம்னா, ஒருத்தர் அமானிதமா அவங்கள்ட்ட தந்து வச்சிருக்க, நாளைக்கு வாங்கிக்கிறேன் இல்லன்னு சொன்னா பிறர் தான் போயிடுதா இல்லையா? அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கிறாங்க, தம்பி சின்ன பையலா இருக்கிறான், அண்ணங்காரன் முக்காவாசி வீட்டு எடுத்துக்கிட்டு காவாசி வீட்டு தம்பி கிட்ட தானே அவங்க காசாது, அடுத்தவங்க காசு தானே. இது ஹராம் ஆயிடுதா இல்ல? இதெல்லாம் ஹராம். நீங்க ஹராம் நம்ம என்ன நினைச்சிட்டு, வியாபாரத்தில் மட்டும் தான் ஹராம். நிறைய பேர் ஹராம்டா அது வியாபாரத்துக்கு உள்ள விஷயம் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஹராம்ங்கிறது வியாபாரம் சின்ன ஒரு மேட்டருங்க. வியாபாரம் மட்டும் ஹராம் அல்ல, வாழ்க்கையில உள்ள நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அடுத்த ஆளுடைய பொருளை சாதாரணமா என்ன செஞ்சிடறோம், எடுத்துடுறோம். திருட்டுலாம் ஹராம் இதுல ஒடியாந்துரும். என்னென்னலாம் இதுல அடங்கு நீங்களா விஸ்தீர்ணப்படுத்திக்கிற வேண்டியதான். திருடுனா என்னது? இதுதான். இன்னொருத்தர் பொருளை எடுத்துக்கிட்டீங்க. பங்காளிக்கு துரோகம் செஞ்சா என்ன? இன்னொருத்தர் எடுத்துக்கிறீங்க. பிக் பாக்கெட் அடிச்சா என்ன? இன்னொருத்தர் எடுத்துக்கிறீங்க. கீழே கிடக்கு எடுத்து பாக்கெட்ல போட்டா என்ன? இன்னொருத்தன் பொருளை எடுத்துக்கிட்டீங்க. அப்ப அடுத்தவனுடையது ஹராம் என்பதுல என்னென்ன கொள்ள, திருட்டு, பிக் பாக்கெட்டு, மோசடி, தெரியாம எடுத்து அமானித மோசடி, வாங்கினது இல்லைன்னு சொல்லுவது, இதுல என்னென்ன வருது, அடுத்த ஆள் இருந்து என்னென்ன வருதோ அது எல்லாத்தையும் நீங்க டெவலப் பண்ணிக்கிற வேண்டியதான். ஒரே அளவுகள் அவ்வளவு அடிபட்டு போயிருது. ஒன்னொன்னு விவரிச்சு சொல்ல தேவையில்லை. என்ன விளைக்கிறன்னு, இது அடுத்தவனுடையதா நம்முடையதா? சோத்தை திங்கும் போது இது அடுத்தவனுடைய நம்முடையதா? சட்டையை போடும்போது இது அடுத்தவனுடையதா நம்முடையதா? அடுத்தவன் வேணாம் நான் போட மாட்டேன் அப்படின்னு வரணும். இது இந்த உட்கார்ந்து இருக்கிற வீடு அடுத்தவனுதான் நம்முடையதா இப்படின்னு பார்க்கணும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன பள்ளிவாசல் நம்ம தான் நினைச்சிடக்கூடாது. அதுக்கு விதிவிலக்கு வரும். எது விதிவிலக்கு அதை மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். இந்த பொருளாதாரத்தை நீங்கள் எப்படி தெரிந்து கொண்டால் சுருக்கமாக அடிப்படையோடு தெரிந்து கொள்ள, அதை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். பிறருடையது ஹராம் விளங்கிருங்க. என்னென்ன அதுல விதிவிலக்கு கொடுத்திருக்கு அதை மட்டும் கழிச்சு மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா உடனே நீங்க பத்தாவ சொல்லிடலாம். இது கூடுமா கூடாதா, இது செய்யலாமா செய்யக்கூடாதா, விதிவிலக்குகளை மட்டும்தான் நீங்க கவனமா பட்டியல் போட்டு ஆபத்தில் வச்சுக்கணும். பிறர் பொருளாக இருந்தால் இன்னது மட்டும் நமக்கு ஹலால் ஆகும். பிறர் பொருளாக இருந்தால் இன்னது நமக்கு என்னவாகாது, ஹலால் ஆகாதுன்னு விளங்கிக்கணும். ஃபர்ஸ்ட் விளங்குறது என்னென்ன அடிப்படை, பிறருடையது நமக்கு ஹலால் இல்லை. இது முடிஞ்சிருக்கு. இன்னும் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஃபலைஸ யஹில்லு லி முஸ்லிமின், ஒரு முஸ்லிமுக்கு ஹலாலாக போவது இல்லை, ஹலால் ஆகவே ஆகாது. மின் அஹீஹி, பிறருடைய சொத்தில் இருந்து ஒரு முஸ்லிமுக்கு செய்வன் எதுவும் ஹலாலாக முடியாது. இல்லாமா அஹல்ல மின் நஃப்ஸிஹி, அவனா உனக்கு ஹலாலாக்கி தருகிறானே அதை தவிர. பிறருடையது ஹலால் ஆகும், நான் உங்களுக்கு தர்றேன், ஹலால் ஆயிரும். என்னுடையதுதான் இது, நானா உங்களுக்கு தர்றேன், இப்ப ஹலால் ஆயிடுது. பிறருடையது இல்ல, அவனாக உனக்கு இதை தருகிறானோ, ஹலாலாக்கி தருகிறானோ அதை தவிர வேற எதுவும் பிறருடைய சொத்துக்கள்ல, பிறருடைய பொருள்கள்ல உனக்கு ஹலால் கிடையாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது திருமதியில 3012வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இது ஒரு விஷயம். இதே கருத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வலா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்திலி, பொருளாதாரத்தை தப்பான முறையில் சாப்பிடாதீர்கள். துதுலூ பிஹா இலல் ஹுக்காம், நீதிமன்றத்தில் அதை கொண்டு சென்று, எதுக்காக கொண்டு செல்றீங்க,